மூலிகைகளை வெறும் இலை தழைகள் என்று எண்ணாமல் அதில் இருக்கும் சத்துக்கள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம்மிடையே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் எருக்கலை பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மரவகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களையும் பீன்ஸ் தொங்குவது போல் ரொம்ப அழகாக தொங்கி கொண்டிருக்கக்கூடிய காய்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எருக்கலை பாலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மருத்துவ உலகத்திற்கே சவாலாக இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள். ஒன்று சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் நோய், இரண்டாவது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முட்டுகளை பாதிக்கக்கூடிய ஒரு வகையான இன்ஃப்ளமேட்டரி டிஸார்டர். முட்டுகள் எல்லாம் வீங்கி முட்டுகளுடைய அமைப்பே மாறி போகக்கூடிய கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த 2 பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எருக்கலை பாலை தான். நம்மளுடைய ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். எருக்கலை பாலையை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், ஏன் யுனானி மருத்துவத்தில் கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிற ஒரு குணம், குறிப்பாக ஆட்டோ இம்யூன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். உடலை பாதுகாக்க வேண்டிய காரணிகளே உடலை பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் குறிப்பாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், இந்த பிரச்சனைகளில் இது எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இன்விட்ரோ ஸ்டடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இன்ஃப்ளமேஷன் சம்மந்தப்பட்ட ஒத்த திசுக்களை உருவாக்கி இதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்டில் சேர்த்து பார்க்கும்போது எந்த வகையான மாற்றங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்விட்ரோ ஸ்டடிஸ் அவங்க செய்து பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டதை கவனித்தாங்க. அதன் பிறகு அதை ஒரு கிளினிக்கல் ட்ரையலாக அனிமல் ட்ரையல் செய்து அதன் பிறகு கிளினிக்கல் ட்ரையலாக இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த எருக்கலை பாலையுடைய மரப்பட்டையை எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் அந்த மரப்பட்டையுடைய சூர்ணத்தை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம், அதை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எந்த வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத அவங்க நல்ல ஆராய்ச்சி செய்து பார்த்துட்ருக்காங்க. அதில் ஆரம்ப கட்ட ஆராய்ச்சி முடிவுகள் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் இந்த சிக்கன் குனியாவால் ஏற்படக்கூடிய அந்த முட்டி வலிகளை நன்றாக குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது வைடு ஸ்பெக்ட்ரம் கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் இதை கொடுக்கும்போது எந்த வகையான நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் 2 செய்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, பாரம்பரிய மருத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு மாடர்ன் மெடிசன், மாடர்ன் வேர்ல்டுக்கே சவாலாக இருக்கக்கூடிய 2 நோய்களுடைய தாக்கத்தை குறைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மித்தோட்ராக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுக்கும்போது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நோயோ அல்லது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் நோயோ அல்லது சிக்கன் குனியாவால் ஏற்படுகின்ற வலிகளோ குறைவது போல ஒரு தோற்றத்தை அது உருவாக்கலாம். ஆனால் நாளுக்கு நாள் இந்த மாத்திரையுடைய அளவு அதிகரிக்கும், வியாதியுடைய அளவும் அதிகரிக்கும். நாள் ஆக ஆக மிக கடுமையான பக்க விளைவுகள், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், போர்ட்டல் வெயின் ஹைப்பர்டென்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனை, கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுவதை பார்த்த பிறகு தான் இன்றைக்கு இன்டகிரேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸை நிறைய இன்றைக்கு அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள் உபயோகப்படுத்துகிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த எருக்கலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மரப்பட்டை கஷாயம். இந்த எருக்கலை பாலையுடைய இலைகளுக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குணம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தலையில் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோய் இது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா தலை முழுவதும் அப்படியே வெள்ளை வெள்ளையாக மாறும். தலையை லேசாக கையை வச்சு தடவினாலே பொடி நிறைய சூரணம் கொட்டுவது போல் நிறைய கொட்டுவதை நம்ம பார்க்க முடியும். தலையிலிருந்து அதிகப்படியான வியர்வை ஏற்படும் போது தலை முழுவதும்
ஏதோ ஒரு ஆணியை எடுத்து தலையை சொரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு ஒரு அதிபயங்கரமான ஒரு அரிப்பு ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எருக்கலை பாலையுடைய இலைகளை எடுத்து நல்லா மைய அதை அரைச்சிடணும். அரைச்ச பிறகு தலைமுடி மொட்டை அடிச்சுட்டு, அப்படி இல்லைன்னா இந்த பேஸ்ட்டை மட்டும் தலை முழுவதும் பெரிய பேக் மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை சுற்றி ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடணும். அதன் பிறகு இந்த இலையை எடுத்துகிட்டு தலையில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து வெந்நீர் வச்சு வாஷ் பண்ணணும். இதை வந்து ஒரு 40 நாள் செய்து பார்க்கும்போது இந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ்ன்னு சொல்லுவோம், தலைமுடியை மட்டுமே பாதிக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய், இது வரும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அது எல்லாமே ஒரு 40 நாட்களிலேயே அந்த ஸ்கேல்ப் சோரியாசிஸ் முழுவதுமாக மறைந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த சோரியாசிஸ் நோய் தலையில் ஸ்கேல்ப் சோரியாசிஸ் ஏற்படும் போது முகம் முழுவதும் பருக்கள், முதுகு முழுவதும் பருக்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கங்கங்க சின்ன 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 கட்டிகளாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு கூட இந்த எருக்கலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை முகம் அந்த கட்டிகள் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் நன்றாக தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க செய்யணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைந்து போகிறது மட்டுமல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளும் சிறிதாக மறையிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் ஏற்படும் போது நமக்கு முகத்தில் ஏற்படக்கூடிய தழும்புகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுவும் நிறைய பேருக்கு முகத்தில் வந்து அந்த தழும்புகள் வந்து மேடு பள்ளத்தை அதிகமாக ஏற்படுத்திவிடும். அது நிரந்தர தழும்புகளாகவே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தழும்புகள் கூட இந்த பேஸ்ட் எடுத்து நன்றாக அப்ளை செய்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைத்து அதன் பிறகு குளிக்கின்ற அந்த ஒரு பழக்கம் வைத்து கொண்டாலே மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அந்த எருக்கலை பாலையுடைய இன்னொரு மிகச்சிறப்பான குணம் என்னென்னா, மிகச்சிறந்த மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவோம். மலமிளக்கி அப்படின்னும் போது இதை சாப்பிடும்போது அதிகமாக மோஷன் போகாது, ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எதாக இருந்தாலும் முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு குணம் வந்து எருக்கலை பாலைக்கு உண்டு. இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு என்னென்னா, காலையில் போனோன்னா மோஷன் போவாங்க, திருப்பி 1 மணி நேரம் கழித்து மோஷன் போகணுங்கிற மாதிரி இருக்கும், திருப்பி ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 7 முறை 8 முறை மலம் கழிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரே டைமில் அந்த மோஷன் எவாக்குவேட் ஆச்சுன்னா அந்த மாதிரி தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த எருக்கலை பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை கஷாயத்தை சிறிதளவு தேன் கலந்து இரவு படுக்கும்போது ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை மோஷன் போவாங்க, அந்த ஒரு டைம் மோஷன்லேயே எல்லாமே ப்ராப்பராக எவாக்குவேட் ஆன மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, எருக்கலை பாலையை பொறுத்தவரையிலும் தோல் சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ் பிரச்சனைகளுக்கும் அதைவிட முக்கியமாக சோரியாசிஸ்னால் ஏற்படுகின்ற சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் சிக்கன்குனியா முட்டு வலிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்த முடியுமானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. இவற்றில் நன்மைகளும் தீமைகளும் அதிக அளவில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நம்மால் பிரித்து காண முடியாது. எனவே அவற்றை எவ்வாறு நாம் பிரித்து உணர்வது என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மனிதர்களிடையே ஏற்படக்கூடிய சச்சரவுகள், சண்டைகள், இதற்கெல்லாம் நியாயமான காரணங்கள் இருக்கிறதா என்கிற கேள்வியை நாம் அன்றாட வாழ்க்கையில் பலமுறை எழுப்பிக் கொள்கிறோம். நிறைய நேரங்களில் நாம் நேரடியாக சந்திக்கிற காட்சிகள் அல்லது நாம் கேள்விப்படுகிற படிக்கிற பல செய்திகள், குறிப்பாக மனிதர்களிடையே ஏற்படக்கூடிய தகராறுகள் தொடர்பான விஷயங்கள் வினோதமானதாகவும் அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையிலும் வருத்தமளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கின்றன என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன். அதாவது ஒருவருக்கு, இது மதுரை அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது, ஒருவர் தவறுதலாக இன்னொருவருக்கு ஒரு ராங் கால் செய்து விடுகிறார். அதாவது எண்களை அழுத்துகிற போது வேறொரு எண்ணை அழுத்துவதற்கு பதிலாக ஒரு எண் மாறிப்போகிற போது அந்த அழைப்பு வேறொருவருக்கு சென்று விடுகிறது. அந்த அழைப்பை ஏற்றவர் அவரிடம் சற்று கடுமையாக பேசுகிறார். உடனே இவரும் பதிலுக்கு கடுமையாக பேசுகிறார். தொலைபேசியிலேயே அந்த சச்சரவு என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் அந்த வாய்த்தாரார் என்பது கடுமையான ஒரு சண்டையாக தொலைபேசியிலேயே மாறிவிடுகிற போது
ஒருவரை ஒருவர் சவால் விடுக்கிறார்கள். அதாவது நீ என்ன தொலைபேசியில் சண்டை போடுகிறாய், தைரியமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வா என்று. அதன்படி அந்த 2 பேருமே பேருந்து நிலையத்தில் ஒரு இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். வந்ததும் நேரடியாக கைகலப்பில் ஈடுபடுகிறார்கள். கைகலப்பில் ஈடுபட்டது மட்டுமல்ல, ஒருவர் இன்னொருவருடைய காதை கடித்து விடுகிறார். பிறகு அது காவல்துறையில் ஒரு வழக்காக மாறி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி யோசிக்கிற போது உண்மையிலேயே மனிதர்கள் எப்படி ஒரு சிறு சம்பவத்தை கூட ஒரு வன்முறை சார்ந்த நிகழ்வாக மாற்றுகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மனிதர்களுடனான உறவில் பல்வேறு விதமான சில எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள், முரண்பாடுகள் அல்லது எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஒரு பண்பாட்டு வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்பதே நாம் அதை நம்முடைய சிந்தனையின் பூர்வமாகவும் நற்குணங்களின் வழியாகவும் கடந்து செல்வதுதான். ஆனால் நடைமுறையில் பலர் அப்படி இருப்பதில்லை. மாறாக மற்றவரிடமிருந்து தங்களுக்கு எதேச்சையாக ஒரு சிறு இடையூறு வந்துவிட்டால் கூட அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுவது, அதை ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாற்றுவது, அப்படி மாற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்களையும் மோதல்களையும் உருவாக்குவது. இதுதான் அன்றாடம் நாம் நடைமுறையில் பார்க்கக்கூடிய ஒன்று. பொதுவாக நீங்கள் சாலைகளில் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் யாராவது ஒருவருடைய வாகனம் லேசாக தவறுதலாக இன்னொருவருடைய வாகனத்தில் உரசிவிட்டால் அங்கு ஒரு பெரும் சண்டை மூழ்வதை நான் பார்த்திருக்கிறேன். பரஸ்பரம் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பது அல்லது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவது, அடிதடியில் கூட முடிவதை பார்த்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, சிறு சிறு பிரச்சனைகளுக்கான தகராறுகள் கூட கொலையில் முடிந்திருக்கின்றன. ஒரு கடையில் சமீபத்தில் ஒரு பரோட்டா வாங்குவது தொடர்பான பற்று வைப்பது தொடர்பான ஒரு தகராறில் ஒரு பரோட்டா விஷயத்திற்காக ஒருவர் இன்னொருவரை கொன்று விட்டார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் கூட வந்தன. அதே போன்று பெண்கள் விவகாரம் தொடர்பான விஷயங்கள், ஜாதி தொடர்பான ஏதாவது வாய் வார்த்தையாக மற்றவர்களை அவமதிக்கக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே இன்றைக்கு ஒரு பெரும் கொலைகளில் முடியக்கூடிய, பெரும் வன்முறையில் முடியக்கூடிய காட்சிகளை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். உண்மையில் நாம் இயல்பிலேயே வன்முறை உணர்ச்சி கொண்டவர்களாக மாறிவிட்டோமா, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய வன்முறை உணர்ச்சி என்பது தொடர்ந்து தூண்டப்படுகிறது பல்வேறு விதங்களில், அல்லது நமக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் இந்த சமூகத்தில் நம்மிடம் இருக்கிறது. அந்த மன அழுத்தம் என்பது இதுபோன்று சிறு சிறு சச்சரவுகளில் வெடித்து பெரிய முரண்பாடாக மாறுகிறதா என்பதெல்லாம் நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நம்மால் ஏன் சிறிய விஷயங்களை சிறிய விஷயங்களாகவே கையாள முடியவில்லை, ஏன் நாம் சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களாக மாற்றுகிறோம் என்கிற போது அதில் பல்வேறு அம்சங்கள் பிணைந்திருக்கின்றன. முதலாவதாக தனிநபர்களுடைய தன்முனைப்பு, ஈகோ. அதாவது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தங்களுடைய உயரிய மதிப்பீடுகள் எதுவுமே அவர்களுடைய பண்பாட்டு வாழ்க்கையிலோ மன அமைப்பிலோ இல்லாமல் தான் பெரியவன், அல்லது தான் சொல்வதுதான் சரி, அல்லது தான் யார் மீது வேண்டுமானாலும் எத்தகைய சொற்களையும் பயன்படுத்த முடியும் என்கிற அதிகார மேட்டிமை குணம் என்பது பலரிடமும் உறைந்து போயிருக்கிறது. அது சில சமயங்களில் ஆண் சார்ந்த அதிகாரமாக இருக்கிறது, சில சமயம் சாதி சார்ந்த அதிகாரமாக இருக்கிறது, சில சமயம் பணம் சார்ந்த அதிகாரமாக இருக்கிறது, சில சமயம் அலுவல் ரீதியான அடுக்கு, அந்த மேலடுக்கில் இருக்கக்கூடிய அதிகாரமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் இந்த அதிகாரத்தை எல்லா இடங்களிலும் செலுத்த முயற்சிக்கிறார்கள். இன்னொன்று, முகம் தெரியாத மனிதர்களிடம் கூட வன்முறை உணர்ச்சியை வெளிப்படுத்துவதன் மூலமாக பல சமயங்களில் தங்களை வலிமையான மனிதர்களாக உணர்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். யாரோ ஒருவரை திட்டுவதன் மூலமாக அல்லது யாரோ ஒருவரை துன்புறுத்துவதன் மூலமாக பல சமயங்களில் தங்களுக்கு ஏதோ பெரிய வலிமை இருப்பது போன்ற எண்ணம், தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இது ஒரு வகையான மனநோய் தான். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இந்த மனநோய் என்பது இன்றைக்கு கடுமையாக மனிதர்களிடம் பரவியிருப்பதை பார்க்கிறோம். சில சமயம் அவர்கள் தங்கள் வீட்டில் இருப்பவர்களையே துன்புறுத்துவார்கள், சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களையே, அது தங்களுடன் வாழ்பவர்களையே சொற்களை கூறி துன்புறுத்துவார்கள், குழந்தைகளை துன்புறுத்துவார்கள், பரஸ்பரம் மிக மோசமான சொற்களை ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு பயன்படுத்துவார்கள். நிறைய குடும்ப சண்டைகளில் அதை பார்க்கலாம். நீங்கள் பல சமயங்களில் 2 பேர் மோசமாக குடும்பத்தில் சண்டை போட்டுக் கொள்வார்கள். 3வது நபர் போய் எதற்காக இப்படி சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது மிக மிக அற்பமானதாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த காரணங்கள் அல்ல சண்டைக்கு காரணம், மாறாக வேறு வகையான மன அழுத்தங்கள், வேறு வகையாக இருக்கக்கூடிய கசப்புகள், முரண்பாடுகள், அதிருப்திகள், இது எல்லாமே பெரிய சச்சரவுகளாக, சண்டைகளாக வெடிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது சமூக வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருக்கிறது. பொதுவாக பலருக்கும் சக மனிதர்கள் மீதான வெறுப்பு இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த வெறுப்பு என்பது அவர்களுக்குள்ளாக ஊடுருவி நிற்கிறது, ஆழமாக இருக்கிறது. அந்த கசப்பு என்பது, அந்த வெறுப்பு என்பது அவர்களை எங்கோ மிகப்பெரிய அளவிற்கு வன்முறை உணர்ச்சி கொண்டவர்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அடிப்படையில்
மனிதர்களிடம் ஒரு மிகப்பெரிய காதல் இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும். அப்படி பல சமயங்களில் மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுக்கு சிறு சிறு துன்பங்களை இழைக்கிறார்கள், எரிச்சலூட்டக்கூடிய விஷயங்களை செய்கிறார்கள். ஆனால் அதற்கு நாம் எதிர்வினை ஆற்றக்கூடாது என்பதல்ல, எந்த வகையில் நாம் அதற்கு எதிர்வினை ஆற்றுவது என்பதுதான் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இப்பொழுது உதாரணமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ராங் கால் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதர் தவறுதலாக ஒரு ஃபோனில் அழைத்து விடுகிறார். அப்பொழுது நாம் பல்வேறு விதமான நெருக்கடிகளில் நாம் இருந்திருக்கலாம், பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். அப்பொழுது வரக்கூடிய ஒரு தேவையற்ற அழைப்பு என்பது நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம எரிச்சல் படுத்தலாம். ஆனால் நாம் அந்த சமயத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு தெரியவே தெரியாத ஒருவர் வேண்டுமென்றே நம்மிடம் அப்படி ஒரு தொலைபேசியில் அழைப்பாரா? நிச்சயமாக அழைக்க மாட்டார். அவர் தவறுதலாக அந்த விஷயத்தை செய்துவிட்டார். அப்படி இருக்கிற போது இது மன்னியுங்கள், இது ஒரு தவறுதலாக அழைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த இணைப்பை துண்டிப்பதோடு அந்த பிரச்சனை முடிந்து போய்விடும். இதுதான் ஒரு சமூக வாழ்க்கை, ஒரு கலாச்சார வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒரு அடிப்படையான பண்பாடு சார்ந்த ஒரு விஷயம். அதே போல் பொது இடங்களில் கூட அப்படி நமக்கு சிறு சிறு துன்பங்களை விளைவிக்கக்கூடியவர்கள், எரிச்சல்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் போய் நாம் எடுத்த எடுப்பில் வன்முறையை பயன்படுத்துவது, நம்முடைய அதிகாரத்தை காட்ட முயற்சிப்பது அல்லது வெறுப்பை காட்ட முயற்சிக்கிற போது அவர்களுக்கு தவறு செய்தவர்கள் கூட தங்கள் பக்கம் நியாயம் இருப்பது போன்ற ஒரு உணர்வை அவர்கள் பெற்று விடுவார்கள். அப்படி ஒரு உணர்வை பெற்றுவிடுகிற போது அது தேவையற்ற சச்சரவுகளுக்கு இட்டு செல்லும். இதுதான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் கூட நிறைய நேரங்களில் நாம் பொருட்படுத்தாமல் விடக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் பொருட்படுத்துகிறோம். இந்த பொருட்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. என்றால் நிறைய நேரங்கள் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தலையிட வேண்டும், எல்லா விஷயங்களின் மீதும் நீங்கள் உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பதே உங்களை மிகப்பெரிய சிக்கலுக்கு ஆட்படுத்திவிடும். ஆகவே புறக்கணிக்க வேண்டியவற்றை புறக்கணித்து, பேச வேண்டியவற்றை பேசி, ஒரு சுமூகமான தனிமனித வாழ்க்கையை, ஒரு குடும்ப வாழ்க்கையை, ஒரு சமூக உறவுகளை பேணுவதுதான் நம் அனைவரும் முன்னாலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு கடமை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் முதுகு எலும்பு தண்டு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சனன் எம் ராகவன். ஒரு முதுகு தண்டு எலும்பு சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு முதுகுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதுவும் இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம். எதனால இது பாதிக்கப்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன, எந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள் இருக்கும், இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முதுகு எலும்பு தண்டுவோட அறுவை சிகிச்சை நிபுணர் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நம்ம ஜென்ரலாக ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நம்ம பார்க்குறோம், எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களே எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க அப்படின்னும் போது இதை சார்ந்து நீங்கள் இதுக்கு அப்பாற்பட்டு ஸ்பைனல் கார்டு மட்டுமே ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட நீங்கள் ட்ரெயின்டாக இருக்கீங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படின்னும் போது முதுகு வலி அப்படின்னு பொதுவாக எல்லாரும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் இந்த மாதிரியான ஒரு வலிகள்லாம் வயதானவங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த மூட்டு வலியே ஒரு 60 வயதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்றதை பார்க்குறோம். பட் இன்னைக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் ஈவன் இன் 30+ இருக்கிறவங்க கூட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குது, நெக் ப்ராப்ளம் இருக்குது, லம்பார் L4 L5 பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னைக்கு காமன் பீப்புளே யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக முதுகு வலி ஏன் ஏற்படுது, முதுகு தண்டுவடத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரலாம், இன்னைக்கு இருக்கிற சிகிச்சை முறைகள் என்னென்ன, அதை நீங்கள் எப்படி செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு இந்த பிரச்சனைகள் சார்ந்தும் உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்தும் பல விஷயங்களை எங்கள் நேரிலோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த வலிகள் பற்றி பேசுவோம். முதுகு வலி அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம சொல்கிறோம், இது சாதாரண ஒரு வலியா, இல்லை எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இது கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அறிகுறின்னு நம்ம சொல்லலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி முதுகு வலி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது. முதுகு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேல் முதுகு கீழ் முதுகு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறோம். மேல் முதுகை மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தா தொராசிக் ஸ்பைன் அப்படின்னு சொல்கிறோம். கீழ் முதுகு அப்படிங்கிறது தான் இந்த லம்பார் ஸ்பைன். இந்த L4 L5 அப்படின்னு சொல்கிறது இந்த லம்பார் 4th and 5th எலும்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இப்போது அதில் வலி அப்படிங்கிறது வரும்போது முதுகு அப்படிங்கிறதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதோ அது ஒன்றொன்றுலேருந்தும் தனித்தனியான வலி ஜென்ரேட்டர்ஸ் வருது. வலி எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா தோல்லேருந்து ஆரம்பிக்கலாம், தசைகள் அதாவது மசில்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்,
உள்ளே இருக்கிற எலும்பிலிருந்து ஆரம்பிக்கலாம், ஸ்பைனல் கார்டு தண்டுவடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம், அதிலிருந்து வெளியிலே வரும் நரம்புகளில் ஆரம்பிக்கலாம், இதை சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எந்த பார்ட்லேருந்து வருதோ அது ஒருத்தரோட வலியும் ஒரு இண்டிகேஷனோட இருக்குது. இப்போ வந்து மோஸ்ட் காமன் வலி அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பாஸ்சுரல் ஆர் மெக்கானிக்கல் பேக் பெயின் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின் யாருக்கு வருது? இப்போது அதில் ரொம்ப காமனாக யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஐடி ரிலேட்டட் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு வருது. நீண்ட நேரம் நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து செல்ல வேண்டிய மாதிரி ஒரு நேரம் இருக்குது இப்போது. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளோட முதுகோட பாஸ்சர், கழுத்தோட பாஸ்சரை நம்ம சரியாக பார்த்துக்கலைன்னா அந்த முதுகு அண்ட் கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது மேஜர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போது டிரான்ஸ்போர்ட் ஃபார் ஒர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பைக்லேயோ கார்லேயோ பஸ்லேயோ வேலைக்காக நீண்ட நேரம் செல்கின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இந்த காலகட்டத்தில். அதில் வந்து மேக்ஸிமம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ந்து ட்ராவல் செய்யும் போதும் அந்த வண்டியை ஓட்டும் போதும் நம்ம வந்து நம்மளோட பாஸ்சரை சரியாக கவனிச்சுக்கலைன்னா இந்த முதுகு வலி வர்றதுக்கு ஒரு அதிகமான ரீசனாக அது இருக்குது. மூணாவது மேஜர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு, கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்து படிக்கின்ற அந்த பாஸ்சர் அது நம்ம சரியாக கவனிச்சுக்கலைன்னா அதில் வந்து முதுகு வலி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எழுதும் பொழுது அவங்களும் இப்போ அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வேலைகள் அதிகமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி அமரும் போது அவங்க வந்து அவங்களோட உடம்பை சரியாக பார்த்து கொள்வதில்லை. இந்த மாதிரி நேரத்தில் மெக்கானிக்கல் ஆர் பாஸ்சுரல் பேக் பெயின் அதிகமாக வருது. நாலாவது மேஜர் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது ப்ரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் ரிலேட்டட் பேக் பெயின். இப்போ வந்து இந்த ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து இந்த வயிறில் வந்து அந்த குழந்தை வளரும் பொழுது அந்த எக்ஸ்ட்ரா லோடு ஃபுல்லாகவே வந்து அந்த முதுகில் தான் போய் அந்த லோடு எடுக்குது. ஸோ அந்த லோடு ஜாஸ்தியாக அதோட கரெக்டான பாஸ்சரை நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டோம் என்று சொன்னால் அந்த வலி வராது. அது சரியாக இல்லாத காரணத்தினால் அந்த முதுகு வலி வருகிறது. ஏன்னா இப்போ இந்த ப்ரெக்னன்சியோடு இப்போ ட்ராவல் பண்ண வேண்டிய இதுக்கு நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்லையும் ஜாஸ்தியாக வருகிறது. அதே மாதிரி அஞ்சாவது இந்த ஃபீடிங் பண்ணும் பொழுது நம்ம வந்து இந்த பாப்பாவை பொசிஷன் எப்படி பண்ணுறது, எப்படி உட்காரணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால ஒரு கூன் போட்ட பொசிஷனில் உட்காந்து ஃபீட் பண்ணுறதுனாலையும் முதுகுவலி இப்போதைக்கு அதிகமாக வருது. ஸோ இந்த மேஜர் காஸ் வந்து இந்த மெக்கானிக்கலாக பாஸ்சுரல் பேக் பெயின். இதுக்கு அடுத்த மேஜர் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த L4 L5 டிஸ்க். இந்த டிஸ்க்குங்கிறது வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவில் உள்ள ஒரு ஜவ்வு. அந்த ஜவ்வுலேருந்து வரக்கூடிய வலி வந்து ரெண்டாவது மேஜர் காஸ் ஆஃப் முதுகுவலி. இதை தவிர சின்ன மைனர் காரணங்கள் இருக்குது. அது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசநோய், முதுகு எலும்பின் காசநோய் முதுகுவலியாக வரக்கூடும். இந்தியா தான் காசநோய் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. இந்தியா இஸ் தி டியூபர்குலோசிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு நுரையீரலில் வரும் காசநோயை பற்றி பரவலாக ஒரு அவேர்னஸ் இருக்குது. நுரையீரலுக்கு அடுத்தபடியாக மேக்ஸிமம் காசநோய் வரக்கூடியது வந்து முதுகுத்தண்டு. அது ரொம்ப ஒரு சீரியஸான ப்ராப்ளம். நம்ம வந்து சாதாரண முழுகுவதியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அது வந்து ஒரு காசநோயாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவேளை அது காசநோயாக இருந்தால் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து ரொம்ப சிம்டம்ஸ் இருக்காது. முதுகுவலி வர ஆரம்பித்த நேரத்தில் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்து ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது. கரெக்ட் டயத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். அதே மாதிரி அடுத்த மேஜர் காஸ் வந்து இப்போது இந்தியாவில் வந்து புற்றுநோய் அதிகமாகிட்டு வருது. புற்றுநோய் வந்து முதுகுலேருந்து ஆரம்பிப்பது வந்து ரொம்ப கம்மி. பட் மீதி இடங்கள்லேருந்து பரவி முதுகுக்கு வந்து அந்த புற்றுநோய் அங்கே இருந்து வலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காமனாக எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் அப்படிங்கிறதுலேருந்தும் லேடிஸ்க்கு மார்பக புற்றுநோயும் முதுகுக்கு பரவும் தன்மை அதிகம் கொண்டது. அதே மாதிரி ரெண்டு பாலினருக்குமே வந்து லங்ஸ்லேருந்து வர்ற புற்றுநோய் முதுகுக்கு பரவறதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு அடுத்த மேஜர் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சில பேருக்கு அந்த ஜாயின்ட்ஸ், ஸ்பைனுக்குள்ளே இருக்கிற ஜாயின்ட்ஸ் வந்து வீக்காகிறதுனால ஒரு எலும்பு இன்னொரு எலும்பை விட இடத்திலிருந்து நகர்ந்து செல்கிறது. அந்த நகர்ந்து செல்கிறதுனால அந்த மொத்த டைனமிக்ஸும் மாறிடுது. அதனால் வர்ற முதுகுவலியும் ஒரு முக்கியமான காரணம். அதை நம்ம வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணம். இந்த லம்பார் L4 L5 வந்து இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. இதை பற்றின ஒரு புரிதலே வந்து மக்களுக்கு இருக்குன்னா அந்த அளவுக்கு இது பரவி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த டிஸ்க் ப்ராப்ளம் ஏன் வருது சார்? L4 L5ல மட்டும் இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏன் ஏற்படுது? டிஸ்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். டிஸ்க் அப்படிங்கிறது ரெண்டு எலும்புக்கு நடுவே உள்ள ஒரு ஜெல்லி போல ஒரு சப்ஸ்டன்ஸ், அது ஜவ்வு அப்படிங்கிறது சொல்கிறோம். இந்த டிஸ்க் அப்படிங்கிறது என்ன வேலை செய்கிறது நம்ம உடம்புல? டிஸ்க் ஒரு ஷாக் அப்சார்பர் போல் வேலை செய்கிறது. இப்போ வண்டிக்கு ஒரு ஷாக் அப்சார்பர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து உடம்புக்கோட ஷாக் அப்சார்பர் வந்து அந்த டிஸ்க். ஸோ இந்த ஷாக் அப்சார்பர் ஒரு முறை ஒரு ஃபோர்ஸ் அந்த ஷாக் அப்சார்பர் மேலே பட்டுதுன்னா அது ஒரு லோடிங் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு முறை அந்த ஜவ்வு லோடாகி அன்லோட் ஆகும் பொழுது நம்ம என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த டிஸ்க் வந்து அந்த ஃபோர்ஸை வாங்கிக்கிட்டு அதை டிசிபேட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி ரிப்பீட்டட் ஃபோர்ஸஸ் அது மேலே பட்டுகிட்டே இருக்கிறதுனால அதோட உள்ளே இருக்கிற தண்ணி தான் அந்த டிஸ்கோட மேஜர் சத்து.
ஸோ தண்ணி சத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதனால அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக நம்ம டிஸ்க் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் ஜென்ரலாக வந்து எந்த விதமான சிம்டம் வெளிப்பாடும் இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஓகே ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து டிஸ்க் பல்ஜ். இந்த டிஸ்க் பல்ஜுங்கிறது காமனாக அந்த L4 L5 அண்ட் L5 S1 ரீஜன்ஸில் வருது. ஏன் இந்த ரீஜனில் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீஜன் தான் மேக்ஸிமம் உடம்போட மூவ்மெண்ட் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய ரீஜன். ஸோ இப்போ நம்ம ஒரு நடக்கிறோம், நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம், நம்ம உட்காடுறோம், எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் லோடு எடுக்கக்கூடிய ரீஜன் வந்து இந்த கடைசி எலும்பான L4 L5 அண்ட் L5 S1. அதனால தான் அந்த ரெண்டும் மேக்ஸிமம் ஷாக் அப்சார்பர் வேலையை அந்த ஜவ்வு செய்கிறது. சீக்கிரமே அது வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளத்துக்கும் ஆளாகிறது. ஸோ இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து டிஸ்க் பல்ஜ். டிஸ்க் பல்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா இந்த டிஸ்க் டீஹைட்ரேஷன் ஆன பிறகும் அந்த லோடு குறையவில்லை என்று சொன்னால் அந்த லோடிங் போது ஜவ்வு வீங்கி அந்த ஃபோர்ஸை எடுத்துக்கொள்ள ட்ரை செய்கிறது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்பைனல் கார்டையோ இல்லை தனி நரம்புகளையோ அதை அழுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அது ஒரு முதுகு வலியோ இல்லை முதுகுலேருந்து காலுக்கு பரவுகின்ற வலியோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் புடைத்து வெளியே வருவது. இதையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா டிஸ்க்கு நகர்றதுக்கு இடம் இல்லாமல் அந்த பொசிஷனை விட்டு வெளியே வந்து விடுகிறது. ஒன்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிற ஸ்பைனல் கார்டுக்கு நகர்றதுக்கு இடம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு க்ரௌடட் பஸ் மாதிரி ஆகிடுது. அந்த ஸ்பைனல் கார்டை போய் இந்த டிஸ்க்கு ப்ரெஸ் பண்ணி அக்கேஷ்னலாக காலுக்கு போயிட்டு இருந்த பெயின் வந்து பர்சிஸ்டண்ட்டாக காலுக்கு போக ஆரம்பிக்கிறது. ப்ளஸ் அந்த காலுக்கு செல்கின்ற நரம்புகளும் சரியாக வேலை செய்வதில்லை. இந்த நடக்க கஷ்டப்படுறாங்க, யூரின் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க, மோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி கீழ் பகுதியான உடம்புக்கு போகின்ற நரம்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய ஆரம்பிக்குது. ஸோ இது டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஸ்டேஜ். இந்த முழுசாக அந்த இடத்த விட்டு அது வெளியே வந்து விடுகிறது. இந்த ஸ்டேஜில் அக்யூட் பெயின் இருக்கும், எந்திரிக்க முடியாமல் படுக்க வச்சு வீல் சேரில் ஸ்ட்ரெச்சரில் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க. நல்லா இருந்தேன், முதுகு வலிச்சிட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, எந்திரிக்கவே முடியல அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக அந்த நரம்பு ஃபங்க்ஷன் நின்று போயிடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் இதை சரி பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அந்த மேஜர் டிஸ்கோட ஸ்டேஜஸ். இப்போ நம்ம டிஸ்கை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? டிஸ்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஸ்கேன் தான் வந்து நமக்கு தேவைப்படுகிறது. ஏன் எல்லா டிஸ்க்குக்கும் எம்ஆர்ஐ எடுக்கணும், ஏன் எக்ஸ்ரேல தெரியாது அப்படிங்கிறது மக்களோட ஒரு காமனான டவுட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ரே அப்படிங்கிறது வந்து முதுகு எலும்பினோட எலும்பை மட்டும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதில் நம்ம பார்க்குறது நம்ம எலும்பை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த டிஸ்க் இருக்கிற இடத்த பற்றி யூகிக்க முடிகிறது. பட் அந்த ஃபிசிக்கலாக நம்மளால் டிஸ்கை கண்ணால் பார்க்க முடியாது. டிஸ்க்கு வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர். அந்த சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்கிறாங்க, நான் இப்போ எம்ஆர்ஐ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லினால தான் நிறைய பேர் இனிஷியல் ஃபேஸஸில் வந்து வேண்டாம், எனக்கு எம்ஆர்ஐ எடுக்க வேண்டாம், பெரிய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி அதை போய் எடுக்கிறது கிடையாது. எம்ஆர்ஐங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் எல்லாருமே நான் போய் அடுத்து எம்ஆர்ஐ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நாட் நெசசரி. நரம்புலையோ இல்லை ஜவ்வுலையோ ப்ராப்ளம் இருந்தால் தான் நாங்கள் எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணுறோம். எலும்பில் இருக்கிற பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு, இப்போ தேய்மானத்தை தெரிந்து கொள்வதற்கு வெறும் எக்ஸ்ரே இன்வெஸ்டிகேஷன் போதும். கண்டிப்பாக டாக்டர். இப்போது நம்ம சொல்லும்போது இதில் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த லோவர் ரீஜனில் இருக்குது அப்படின்னீங்க, அதோட யூசேஜை பொறுத்து அப்படின்னு. இப்போது இதுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் முதல்ல சொல்லும் போதே இதை வகைப்படுத்திருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது இதற்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இது நம்ம முழுமை, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, யூ கேன் ஸ்டாப், அதுக்கு மேலே அது போகாமல் நம்ம பார்த்துக்க முடியுமே தவிர இது இஸ் நோ க்யூர் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராப்ளமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இது 100% க்யூரபிளாக இருக்குது? இனிஷியல் ஃபேஸஸில் கண்டிப்பாக 100% க்யூர் வரும். ஏன்னா வந்து நம்ம வந்து அது அந்த டிஸ்கோட தன்மையை பழைய தன்மை கொண்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த கொண்டு போக முடிஞ்சிருச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக 100% க்யூர் பண்ண முடியும். பட் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸ், இப்போ அந்த ஜவ்வு சாக்கெட்டை விட்டு வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் நம்ம அந்த அழுத்துகின்ற ஜவ்வை எடுத்து விட முடியுமே தவிர அதை வந்து திருப்பி 100% பழைய ஜவ்வையே பண்ண முடியாது. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் மேஜர் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். ஃபஸ்ட்டு லெவலுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்போம். வலியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள் ப்ளஸ் ஜவ்வின் வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள். அதில் ஓரளவுக்கு நமக்கு கண்ட்ரோல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கான எக்ஸசைசஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸை வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறதுல பேசிக்காக 2 மேஜர் கேட்டகரிஸ் இருக்குது, ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பி அண்ட் பேசிவ் ஃபிசியோதெரப்பி. பேசிவ் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது நம்ம போய் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு அவங்க நம்ம ஆக்டிவாக நம்ம உடம்பு மூலமாக எதுவும் செய்யாமல் அவங்க நம்ம உடம்புல அந்த செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்களை பேசிவ் ஃபிசியோதெரப்பின்னு சொல்கிறோம். இதில் எல்லாருக்குமே அறிந்த விஷயங்கள் வந்து ட்ராக்ஷன். இந்த ட்ராக்ஷனுங்கிறது ஒரு பெல்ட் போட்டு அந்த முதுகை நீவி விடுவது. அதே மாதிரி இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி ஆர் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மேக்னெட்டை வந்து அந்த தேவையான பகுதிக்கு வேவ்ஸ் மாதிரி அனுப்பி அதிலிருந்து அந்த வலியை குறைப்பது.
மூணாவது காமன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்குட்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். இந்த காலுக்கு செல்கின்ற நரம்பை கரெக்டாக அந்த நரம்பை மட்டும் பார்த்து துடிக்க வைப்பது. அது கரண்ட் செலுத்தி துடிக்க வைத்தோமானால் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மூணுமே வந்து பாசிவ் ஃபிசியோதெரப்பி கீழே வருகிறது. ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட ஓன் எஃபர்ட் போட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்ட்ரெங்தனிங் மாதிரியோ செய்கிறது தான் ஆக்டிவ் ஃபிசியோதெரப்பி. அதில் நம்ம வந்து 2 மேஜர் டைப்ஸ் இருக்குது. அதிகமாக வேலை செய்கின்ற தசைகளையோ நரம்புகளையோ கம்மியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை சரியாக செயல்படாத தசைகளையோ நரம்புகளையோ ஆப்டிமம் லெவலுக்கு செயல்பட வைக்கிறதுக்கும் அந்த ஃபிசியோதெரப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான தெரப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த நோயை பொறுத்த ஒரு ப்ராப்ளம். அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதாங்கிறது வந்து நம்ம நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதிலேருந்து அதை கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே, இப்போ இந்த 2மே நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த முதுகு வலி சரியாகலை அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு நாங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறோம்? இப்போ ரீசெண்டாக என்ன டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நரம்பை மட்டும் குறிவைத்து ஊசி போடுவது. அது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர். டே கேர் அப்படின்னா என்னென்னா காலையில் சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வரலாம், ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே சாயங்காலம் திருப்பி வீட்டுக்கு போயிடலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டே அப்படிங்கிறது ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸை இந்த ஊசி போடுறதுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு தான் போடுவோம். ஆப்ரேஷன் தியேட்டரில் முழு சுத்தத்தன்மையை மெயின்டைன் பண்ணி தான் போடுவோம். அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ இந்த இதில் வந்து அனஸ்தீசியா சுத்தமாக கொடுக்கறதே கிடையாது. அதனால் பேஷண்ட்ஸ் ஃபுல் நேரமும் முழிச்சே தான் இருப்பார்கள். அதனால் அவங்களோட ரிகவரி டைம்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்னால் மயக்க மருந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு காமன் பிரச்சனையாக ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பொது மயக்க மருந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்க முடியாதவர்களுக்கும் இந்த ஊசி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நரம்பை எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் வச்சுருக்கோம். அதில் ஒரு டை போல் செலுத்தி அந்த நரம்பின் பாதையை நம்ம வந்து டிலினியேட் பண்ணுறோம். டிலினியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்குள்ளே ஒரு எந்த மருந்து தேவையோ அந்த மருந்தை நம்ம கொடுக்குறோம். இந்த மருந்து எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நார்மல் ரேஞ்ச் வந்து 4 to 6 months வரைக்கும் இது நல்லா வேலை செய்யும். இதுக்குள்ளே நம்ம வந்து அது மீதி தேவையான இந்த எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி மீதி ஸ்ட்ரெங்தனிங் எல்லாம் பண்ணால் இதிலேயே 100% ரிகவரி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஓகே 4 to 6 months ஒரு வேளை திரும்பி வந்து விட்டது வலி என்று சொன்னால் 2வது ஒரு முறை அது ஊசி போடுறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 2 முறை வரைக்கும் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏர்லி ரிகவரி டைம்ஸ். நெக்ஸ்ட் டே பேஷண்ட்டால் எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கோ வேலைக்கோ போக முடியும், வீட்டு வேலையும் அவங்களால செய்ய முடியும். இந்த ப்ரொலாங்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு பேர் டிரான்ஸ்ஃபொராமினல் எபிடூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற அந்த ஊசினால் சுற்றி இருக்கிற எந்த ரீஜனுக்குமே வந்து அந்த மருந்து செல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப கம்மி அளவு டோஸ் நம்ம கொடுத்தா போதும். இப்போ பொதுவாக கொடுக்குறப்போ ஒரு 100% கொடுக்கணும்னா இதில் ஒரு 10% அளவு கொடுத்தா மட்டுமே அதே வேலையை அது எலிசிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள ரீசெண்ட் அட்வான்ஸ். இது சர்ஜரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகுது. முதுகு தண்டுவடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசினோம் அப்படின்னாலும் இந்த ஒரு ஆர்த்தோ சைடில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதுவும் பெண்களுக்கு அப்படின்னு வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்கிறோம் நம்ம. இது ரொம்ப காமனாக இருக்குது. பட் அப்படி சொல்கிறதையும் பார்க்குறோம். ஒரு ஸ்டேஜில் வந்து இது முழுமையான ட்ரீட்மெண்ட்டும் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னு 2 விதத்துலேயும் இருக்கிறத பார்க்குறோம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது ஏன், இது எப்படி ஏற்படுது, இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன? ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது எலும்போட திக்னஸ் குறையிறது. ஸோ அடர்த்தி குறைவது தான் ஆஸ்டியோபோரோசிஸ். எலும்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் சமநிலை உள்ள ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது ஒரு டைனமிக்கான ஸ்ட்ரக்சர். ஒரு பக்கம் உடம்பு வந்து எலும்போட லெவலை கூட்டிகிட்டே போகுது, இன்னொரு பக்கம் வந்து பழைய எலும்பை கழித்து கொண்டே வருகிறது. இப்போ சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எலும்பு வந்து அதிகரிக்குது, போடுறது வந்து ஜாஸ்தியாக இருக்குது எடுக்கிறத விட. அதனால் நம்ம அடர்த்தி கூடி வளர்கிறோம். இப்போ மிடில் ஏஜஸ் நடுத்தர வயதினருக்கு வந்து எவ்வளோ போடுறோமோ உடம்பு அதே அளவை வெளியில் எடுக்குது. அதனால் ஒரு டைனமிக் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகிட்டு வருது. இப்போ வயசு அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, போடும் தன்மை எலும்போட போடும் தன்மை குறையுது. அண்டு அது அந்த கழித்து கொண்ட பழைய எலும்போட இது வந்து ஜாஸ்தியாகுது. இந்த இம்பேலன்ஸை தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் வந்து இந்த பெண்களுக்கு அதிகமாக ஆஸ்டியோபோரோசிஸ் வருது அப்படிங்கிறது நம்ம ஒருத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் உள்ள பெண்களுக்கு உடம்புல ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் உற்பத்தி பண்ணுது. அந்த உற்பத்தி ஆகிற ஹார்மோன் வந்து ஒரு போன் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் கொண்டது. அது வந்து கழியிற போனை குறைக்கிற அளவுக்கு அதோட வேலை செய்கிறது. அது வந்து ஒன்ஸ் அந்த பீரியட் டைம் முடிஞ்சிருச்சு, தட் இஸ் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெனோபாஸ் வந்த பிறகு அந்த ஈஸ்ட்ரஜனோட எஃபெக்ட் குறைந்து போவதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போன் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் குறைஞ்சு போயிடுது. அதனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், ஸோ அந்த டேர்மே அதுக்கு பேர் போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ், அதுதான் வந்து இந்தியாவில் ரொம்ப காமன்.
ஏன்னா வந்து அந்த வயதினருக்கு தான் ஏற்கனவே வந்து அவங்க 50-60 வயசு அந்த ரீஜனுக்கு வந்துடுறாங்க. நார்மலாக நம்மளோட அந்த வேலைகள், வீட்டு வேலை செய்வது, வேலைக்கு செல்வது, ப்ரெக்னன்சி, டெலிவரி, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயத்தை தாண்டி தான் அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ ஆல்ரெடி எலும்பு ஓரளவுக்கு வீக் ஆகி விடுகிறது. அதில் ஈஸ்ட்ரஜன் எஃபெக்ட் இன்னும் குறைந்து போவதனால் ஒரு சடன் ஃபால் இந்த போன் மாஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது, இந்த போஸ்ட் மெனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறத சொல்கிறோம். இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இப்போ எப்படி டயக்னோஸ் பண்ணுவோம் ஆஸ்டியோபோரோசிஸை அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறத செய்யணும். டெக்ஸா ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரின் மூலமாக உடம்பில் உள்ள எல்லா எலும்புகளின் அடர்த்தியையும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக ஒரு வேவ்ஸ் அனுப்பி நம்ம செக் பண்ணுறோம். மொத்த அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1க்கு கீழே இருக்கணும். ஸோ அந்த 1லேருந்து 2.5க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆஸ்டியோபீனியா ஆர் ப்ரீ ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2.5க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்ராங்க் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த யாருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை? ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. இப்போ ஆஸ்டியோபீனியா இருக்கிற ஸ்டேஜில் நம்மளால் ஒரு எக்ஸசைஸ், டயட்டு இதிலேயே வந்து நம்ம கண்டிப்பாக இதை ஓரளவுக்கு நம்மளால் சரி பண்ணிக்க முடியும். பட் இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மருந்து இல்லாமல் அது சரி ஆகாது. தானாக நம்ம டயட் சாப்பிட்டு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதை நம்ம யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறதோட அந்த அடர்த்தி குறையிறதுனால எலும்பு முறிவு ஏற்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முதுகு நம்மளோட ஓன் வெயிட்டை நம்மளால் பேர் பண்ணிக்க முடியாமல் முதுகு எலும்பு வந்து அதிகமாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு தனியாக உடையாமல் 1, 2, 3 அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்க ஆரம்பிக்குது. நசுங்கி அது எலும்பு முறிவில் கொண்டு போய் விட்டுருது. ஸோ அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டை இன்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுனால சின்னதாக ஒரு தடுக்கி, இப்போ கையை ஊனிட்டோம், இல்லை கால் லேசாக தடுக்கிடுச்சு, கால் வந்து அதுலேருந்து அந்த கை எலும்போ, கால் எலும்போ, இடுப்பு எலும்போ முறிவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நெசசிட்டி ஆகிடுச்சு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ட்ரீட்மெண்ட் வந்து அந்த எலும்பு சேர்றதை வந்து ஜாஸ்தி பண்ணுறோம், எலும்பு கழியறதை வந்து கம்மி பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்குமே இப்போ மருந்து வந்துருச்சு. இப்போ இந்த மருந்து வந்து மருந்து மூலமாக, தட் இஸ் டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கலாம், இல்லைன்னா நரம்பு மூலமாக போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கொடுக்கலாம், இல்லை இப்போ இந்த இன்சுலின் ஊசி அவங்க பேஷண்ட்ஸ் தானே போட்டுக்கிற மாதிரி உள்ள இன்சுலின் ஊசி மூலமாக டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரியான ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ நம்ம எது லெவல் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குதோ அந்த லெவலுக்கு பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை இன்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அந்த இன்ஜெக்ஷன், அந்த மாதிரி இப்போ நரம்பு வழியாக போடுற இன்ஜெக்ஷன் ஜென்ரலாக ஒன்ஸ் a year போட்டால் போதும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜுக்கு அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டோம். ஒரு முறை ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கி அந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டால் 1 year வரைக்கும் அந்த ஃப்ராக்சர் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை, ஃப்ராக்சர் ரிடக்ஷன் நம்ம வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ இதுதான் வந்து மேஜர் இப்போதைக்குள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் ரிகார்டிங் ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே, பொதுவாகவே வந்து நம்மளோட எலும்புகள் தான் நமக்கு ஒரு முழுமையான ஒரு உருவத்தை கொடுக்குறது. ஸ்கெலிட்டன் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மசில் பில்டிங் ஆனாலும் சரி, ஒரு நல்ல பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சின்ன வயசுலேருந்தே வர்றதுக்கு காரணம் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும் டு ஸ்ட்ரென்தன் த போன்ஸ்? போன் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பாக ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா போன் தான் வந்து நமக்கு மொபிலிட்டியை கொடுக்குது. நம்ம வந்து வயசாகி 90, 95, 100 நம்ம எவ்வளோ நாள் இருக்கோமோ இருக்கிற வரைக்கும் நம்மளோட வேலைகளை செஞ்சுக்கிறதுக்கு ஒரு எசென்ஷியலான விஷயம் வந்து அந்த போனோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காமனாக மக்கள்கிட்ட இருக்கிற பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, கால்சியம் சாப்பிட்டா நம்மளோட போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படிங்கிறது. இப்போ கால்சியம் அப்படிங்கிறது இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு ஒன் ஆஃப் த தேவையான ஒரு ரிக்குயர்மெண்ட்ஸ். போன் ஸ்ட்ரென்த்தோட ஒன்லி இது கால்சியம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கால்சியம் வந்து டெஸ்ட் பண்ணி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கால்சியம் சாப்பிட்றதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை தவிர நம்ம கால்சியம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோம், ஓகே நானாக வாங்கி நான் கால்சியம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், கால்சியம் உடம்புல நீங்கள் சாப்பிட்றது உடம்பை விட்டு வெளியேறது கிடையாது. ஸோ அதிகமான அளவு கால்சியம் உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஒரு கிட்னி ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஹார்ட்டோட பம்பிங் சிஸ்டத்தை போய் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து நம்ம கால்சியம் ஆஃப் த கஃப், நம்ம வந்து ஓவர் த கவுண்டர்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நம்மளாக வாங்கி சாப்பிட்றதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு மருத்துவர் அதை டெஸ்ட் பண்ணி கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா கால்சியம் சாப்பிட்றது வந்து இந்த போன் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கும். ரெண்டாவது மேஜர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எல்லார்ட்டுமே ஒரு பரவி இருக்கிற ஒரு விஷயம் விட்டமின் டி. விட்டமின் டி அப்படிங்கிறது உடம்பால் சிந்தசைஸ் செய்யக்கூடிய ஒரு விட்டமின். அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய ஒளியிலேருந்து வருது. சூரிய ஒளியிலேருந்து நம்ம நார்மல் கிட்னி அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு உடம்புலையே இதை சிந்தசைஸ் செஞ்சக்கூடிய அளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இது மேஜராக நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வெளியே ரொம்ப செல்லாதவர்கள், இப்போ ரொம்ப முதியவர்கள், அவங்களால அந்த வெளிச்சமே படாமல் இருக்கிறவங்க, இல்லை ஒரு ஹார்ட் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரியாக பம்பிங் இல்லை, ஆர் வந்து ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்குது, ஆர் ஒரு ரீனல் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களுக்கு தான் ப்ரைமரியாக விட்டமின் டி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய மாதிரி கட்டாயத்தில் இருக்கும்.
ஸோ விட்டமின் டி டெஸ்ட் செய்து நார்மல் அளவு 30 இருக்கணும். 20லேருந்து 30 இருந்துச்சுன்னா நம்ம டயட்லேயே சரி பண்ணிக்கலாம். 20 கீழே இருந்துச்சுன்னா அந்த விட்டமின் டியை மாத்திரை அளவோ இன்ஜெக்ஷனாவோ நம்ம கொடுக்கறதுக்கு தேவைப்படுகிறது. 3வது மேஜர் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொன்னால் ஒரு பால் சத்து வேணும், தேவையான காய்கறி சத்து வேணும், தேவையான புரதச்சத்து வேணும். எல்லாமே ஒரு நல்ல எலும்புக்கு வந்து ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷனாக இருக்குது. அண்ட் இதை சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த போன் க்ரோத் ஃபேஸ்லேருந்தே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் போன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியுது. 4வது மேஜர் விஷயம் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கிற நம்ம அந்த ஃபாஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைலில் நமக்குன்னு உள்ள எக்ஸசைஸை நம்மளால் செஞ்சுக்க முடியல. ஸோ இப்போ வந்து அதனால் இப்போ நம்ம ஜிம்மை தேடி போகணுமா அப்படிங்கிற ஒரு இது மக்கள் மனதில் நிறைய பேருக்கு அது எழுகிறது. அது வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிம்முக்கு போய் செய்ய வேண்டிய அளவு ஒன்றும் உடனே எல்லாருக்கும் தேவைப்படுவதில்லை. ஒரு சிம்பிள் வாக்கிங், ஒரு 40 minutes வாக்கிங் எவ்ரி டே, ஒரு வாரத்துக்கு 3 நாள், இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஒரு 2 மணி நேரம் நம்ம நடந்தோமே ஆனால் அதுவே ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் போன் ஸ்ட்ரென்த்துக்கு தேவையான நம்ம அந்த எனர்ஜியை அது கொடுத்துருது. அதே மாதிரி அடிஷன் அதோட ஹார்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து தான் நான் வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு 55 வயசு ஆச்சு, 60 வயசு ஆச்சு, இப்போ எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணுறது? கண்டிப்பாக அது வந்து எந்த வயசில் வேணாலும் அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், முதுகோட அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் குறைக்கும் எக்ஸசைசஸ், அந்த போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வந்து வயசு அப்படிங்கிறது ஒரு பாரே கிடையாது. 60, 65, 70 எவ்வளோ வயசானாலும் உங்களால் எவ்வளோ முடியுதோ, ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த 10 நிமிஷத்தை உங்கள் உடம்புக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இன்னும் பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வாங்கணுமா, நான் வந்து அந்த வயர் வாங்குகிறேன், அந்த மிஷின் வாங்குகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக தேவையா? அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியறதில்ல. அதனால் வந்து எனக்கு அது வாங்கினா தான் நான் வந்து அந்த எக்ஸசைஸை செய்ய முடியுமா? நிச்சயமாக இல்லை. வீட்டில் ஒரு மூலையில் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக குனிந்து நிமிந்து இந்த மாதிரி அதுதான எக்ஸசைஸ் நம்ம செஞ்சுக்கிட்டோமே ஆனால் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான ஸ்ட்ரென்த்தை காசு பண்ணிடுது. கரெக்டு, சின்ன வயசுலேருந்து பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது அது ஒன்றும் டினை பண்ணலை. பட் பெட்டர் லேட் தான் நெவர் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. அதனால் எவ்வளோ வயசுனாலும் இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிங்க. இன்னிலேருந்து உங்களோட முதுகு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும். இதில் ஒன்றே என்ன தெரிவித்துக்க விரும்புகிறேன்னா, நீங்களாக ஆஃப் யுவர் ஓன் நீங்கள் பண்ணாதீங்க. முதல் இனிஷியல் ஸ்டேஜஸில் அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தரை இது கரெக்டாக அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு யாராவது ஒரு டாக்டர்கிட்ட ஜஸ்ட்டு காமிச்சு இதுதான் கரெக்ட் எக்ஸசைஸ், இதுதான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இதுதான் கரெக்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு உங்கள் உடம்புக்கு இது கரெக்டாக அப்படிங்கிற சூட்டபிலிட்டியை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த மேஜர் விஷயம் நம்ம முதலே பேசின மாதிரி இந்த மெக்கானிக்கல் ஆர் பாஸ்டரல் பேக் பெயின். இப்போ இந்த பாஸ்டரை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இப்போ உட்கார்ந்துருக்கும் முறை வந்து முதுகு, கழுத்து அண்ட் தலை சேம் லைனில் இருக்கணும். அண்ட் இடுப்பு வந்து ஒரு 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். ரொம்ப முன்னாடி இப்படி கூன் செய்து உட்கார்றது, இப்படி பின்னாடி சாஞ்சு உட்கார்றத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை நம்ம நீண்ட நேரம் பார்க்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம ஐ லெவலில் அந்த ஸ்க்ரீன் இருக்கணும். ரொம்ப அப்படி குனிந்து பார்ப்பது இல்லை மேலே தூக்கி பார்ப்பது வந்து கழுத்துக்கும் முதுகுக்கும் ஒரு எக்ஸசிவ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. அதே மாதிரி அந்த லேப்பை யூஸ் பண்ணி லேப்டாப்பை முடிந்த வரைக்கும் அவாய்ட் செய்ய வேண்டும். லேப்டாப்பை வந்து ஒரு டெஸ்க் மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சஃபிஷியன்ட் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்க்குறது வந்து நம்ம கண்ணுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அதே சமயம் கழுத்து முதுகோட பொசிஷனையும் அட்ஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி இப்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவரிக்கு பிறகு அவங்க வந்து குழந்தையை கீழே மடியில் வைத்துக்கொண்டு இப்படி முன்னாடி குனிந்து பால் கொடுக்கும் டெண்டன்சி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிமிந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு ஃபீட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் வந்து அந்த முதுகோட ஸ்ட்ரெயினை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டெலிவரி ஆகி ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு முதுகில் ஊசி போட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதனால இப்போ எனக்கு முதுகுவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டோட நம்மக்கிட்ட வராங்க. ஸோ இது வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஊசி போடுவதனால் அந்த முதுகுவலி வருவதே கிடையாது. அது அந்த ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி ரிலேட்டட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் அந்த முதுகுவலி வருது. ஸோ இந்த பாஸ்டரிங்கை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த முதுகுவலியை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நிச்சயமாக டாக்டர், முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணராக இன்றைக்கி வந்து முதுகு வலினா பொதுவாக எப்படி ஏற்படுது, வலிகள் அப்படின்னு வரும்போது அதை நம்ம அவசியமாக கவனத்தில் எடுத்து ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய கட்டாயம் என்ன, ஒவ்வொரு இடத்துலையும் வர வலிகள் எப்படி வேறுபடுது, அதனால் வர வியாதிகள் என்னவா இருக்குது, இப்போ அதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னும் போது ஒவ்வொரு கட்டங்கள்லையும் நம்ம எந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறைகளை கையாள வேண்டிய அவசியத்தில் இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது பெண்களை தாக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு நோய் அப்படின்னும் போது அதற்கான மருத்துவமும் இன்னைக்கு எப்படி இருக்கு, பொதுவாக நம்ம லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அதை ஆரம்பத்திலேருந்தே சரியாக பண்ணிட்டு வரும்போது தான் நம்ம எலும்புகளை வந்து சரியான முறையில் காப்பாற்ற முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.
படிக்க தெரிந்தவர்கள் புத்தகங்கள் மூலமும் செய்தித்தாள்கள் மூலமும் நாளுக்கு நாள் பலவிதமான புதிய செய்திகளை அறிந்து கொள்கின்றார்கள். படிக்க தெரியாதவர்களுக்கு சிந்தனைக்கு உரமூட்டும் வகையில் பல புதிய செய்திகளை நாளுக்கு நாள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு வாரத்திற்கு முன்பு விருபாக்ஷன் என்கிற நண்பர் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும்போது அவர் பேச்சுவாக்கில் ஒரு தொடரை பயன்படுத்தினார். ஆங்கிலமும் தமிழும் கலந்து கலந்து பேசுகிற இயல்புடையவரான அவர் எல்லோருக்கும் லிசனிங் ஸ்கில் வந்து விடுவதில்லை என்று சொன்னார். எனக்கு சட்டென்று பொறி தட்டியது. நான் லேர்னிங் ஸ்கில் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் என்ன புதிதாக லிசனிங் ஸ்கில் என்கிறார். அதாவது கற்றுக்கொள்ளும் திறமை என்று தான் சொல்லுவார்கள், இவர் கவனிக்கும் திறமை என்று சொல்லுகிறாரே என்று நான் வியந்து கேட்டேன். அதற்கு பிறகு ஆங்கில பேராசிரியராக இருக்கிற என்னுடைய இன்னொரு நண்பர் பேராசிரியர் காளிதாசன், இல்லை இல்லை, இப்படிப்பட்ட ஒரு திறன் என்பது சேர்க்கப்பட வேண்டும் என்பது 10 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவாகி அதிலே கற்றுக்கொள்ளுகிற திறன் லேர்னிங் ஸ்கில் என்பது 3 பிரிவாக இருந்ததை இன்றைக்கு 4 பிரிவாக ஆக்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகத்தில் அதை ஒரு தனி பிரிவாகவே மாற்றியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை எனக்கு எடுத்து சொன்னார். அது 3 பிரிவு எது என்பதை நாம் அறிவோம். ஒன்று, அவர்கள் ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில் அண்ட் ரீடிங் ஸ்கில் என்று சொல்லுவார்கள். படிக்கிற திறன், எழுதுகிற திறன், பேசுகிற திறன். ஒரு மொழி நமக்கு தெரியும் என்று சொன்னால் அந்த மொழியில் இந்த 3இல் என்னவெல்லாம் தெரியும் அல்லது 3ம் தெரியுமா என்று கேட்பார்கள். எனக்கு தமிழ் தவிர உங்களுக்கு என்ன மொழி தெரியும், மலையாளம் தெரியும் என்றால் எழுத, படிக்க, பேச 3ம் தெரியுமா, 3இல் 2 அல்லது 3இல் 1 தெரியுமா என்று கேட்பார்கள். 3ம் தெரியும் என்றால் தான் ஏறத்தாழ அந்த மொழி நமக்கு தெரியும் என்று பொருள். அப்படி இல்லை, இப்போது 4வதாக லிசனிங் ஸ்கில், கவனிக்கும் திறனும் இருக்கிறதா என்பது சேர்க்கப்பட்டு விட்டது என்று அவர் சொன்னார். இந்த கவனிக்கும் திறன் என்பது நாம் எண்ணி பார்க்கத்தக்க தொடர் என்றே நான் கருதுகிறேன். கவனிக்கிற திறன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கற்றுக்கொள்ளுகிற திறனும் வரும். கவனித்தல் என்பது அவ்வளவு சாதாரணமானதில்லை. நாம் நினைக்கலாம், பேசுவதற்கு கற்க வேண்டும், எழுதுவதற்கு, படிப்பதற்கு கற்க வேண்டும், கவனிப்பதற்கு என்ன கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது என்று கருதலாம். கவனிப்பதற்குத்தான் நாம் மிக கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் கவனம் சிதறுதல் என்பது தான் இயற்கை. கவனம் குவிப்பது என்பது கற்றுக்கொள்ளத்தக்கது. இந்த கவனம் என்று சொன்னால் அதற்கு 2 பொருள் இருக்கிறது. ஒன்று கவன குவிப்பு, இன்னொன்று கவன சிதறல். கவன சிதறல் இயற்கையானது. யார் ஒருவரும் எங்கேயும் எதை படிக்கிற போதும் அவர்களின் கவனம் பல்வேறு இடங்களிலும் சிதறி விடுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், ஒரு மனத்தினுடைய இயல்பு என்பதே, மனம் என்பது ஒரு மூளையின் ஒரு பகுதி தான். அதனுடைய இயல்பு என்பதே ஓரிடத்தில் இருக்கிற போது வேறு வேறு செய்திகளை பற்றியெல்லாம் நினைப்பது. அதனாலே தான் சொல்லுவார்கள், காற்றின் வேகத்தை விட மனத்தின் வேகம், ஒலியின் வேகத்தை விட மனத்தின் வேகம் கூடுதலானது. ஏனென்றால் இங்கே இருந்து ஒலி அமெரிக்காவுக்கு போவதற்காகிற நேரத்தை விட நொடிகளுக்குள்ளாக மனம் போய் திரும்பிவிடும். ஆகையினாலே இந்த மனத்தினுடைய இயல்பு அலைவது தான். அலைந்து கொண்டிருக்கிற மனத்தை ஓரிடத்தில் நிறுத்தி ஓரிடத்தில் கவனத்தை குவித்தால் அப்போது பேராற்றல் வந்து சேரும் என்பதை நாம் அறிவோம். அதைத்தான் கவனிக்கும் திறன் என்று குறிப்பிடுகிறார்கள். இன்னமும் கூட பேச்சு வழக்கில் நாம் ஒன்றை பார்க்கலாம், அவர் என்னை கவனிக்கிறதே இல்லை என்று சிலர் சொல்லுகிறார். அதற்கு பல பொருள் இருக்கிறது. கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க சார்னா அதுக்கு வேறு பொருள். போகிற போது ஏதாவது ஒன்றை உங்களுக்கு ஒரு அலுவலகத்தில் செய்து கொடுத்து விட்டு கொஞ்சம் அவரை கவனிச்சிருங்க என்றால் லஞ்சம் கொடுத்து விட்டு போங்கள் என்பது தான் நேரடியான பொருள். அப்படி இல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகள் எங்களை கவனிப்பதே இல்லை என்றால் அதற்கு வேறு பொருள் இருக்கிறது. கவனிப்பது என்பது தான் வெறுமனே ஒன்றை பார்ப்பது என்பதல்ல, ஈடுபாட்டோடும் நேயத்தோடும் அவர்களை பாதுகாப்பது என்பதும் கவனிப்பது என்கிற ஒற்றை சொல்லில் நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே இந்த கவனித்தல் என்பது இயல்பாக யார் ஒருவன் எல்லா கவனத்தையும் ஓரிடத்தில் குவித்து கேட்கிறானோ அவனால் தான் அதனை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் கவனித்தலில் ஏன் குறைபாடு நிகழ்கிறது? ஏன் பலரால் எல்லாவற்றையும் கவனித்து உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை?
அறிவியலில் கூட அப்சர்வேஷன் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு சோதனையையும் நீங்கள் நடத்துவதற்கு முன்னால் அதனை மறுபடியும் செய்து பார்த்து அந்த ஒவ்வொரு ஆய்வின் முடிவையும் நாம் குறித்து கொண்டு வருகிறோமே, அதற்கு அப்சர்வேஷன் என்று பெயர். அந்த கவனிப்பு சரியாக இருந்தால்தான் அதனுடைய விடை சரியாக வந்து சேரும். கவனிப்பு எப்போது பிழையாகிறது? நாம் அதை செய்கிற போது முழு கவனமும் அங்கே இல்லை என்றால் பிழையாகிறது. ஒருவர் சொல்லுகிற போது ஏன் நாம் கவனிக்காமல் இருக்கிறோம்? அதற்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, நம்முடைய எண்ணம் வேறெங்கோ போயிருக்கலாம், அல்லது சொல்கிறவரை நாம் மதிக்காமல் இருந்திருக்கலாம். எதிரில் இருக்கிற சொல்கிற ஒருவரை மதித்தால்தான் அவர் சொல்லுவதை நாம் கேட்க முடியும். அவனுக்கு என்ன தெரியும் என்கிற எண்ணம் நமக்கு எப்போதாவது வந்தால், அல்லது உண்மையிலேயே அப்படி ஒருவர் பேசுகிற போது நாம் கவனிக்க வேண்டும் என்பதில்லை. எல்லோரையும் அப்படி மதிப்பிடுவது என்பது பல நேரங்களில் மிக தவறானதாக ஆகும். கவனித்தல் என்பது பெரியவர்கள் பேசுகிற போது கூட சில வேளைகளில் அவர்கள் சொல்லுகிற பழங்கதைகள் நமக்கு பயன்படாதவைகளாகவும் இருக்கலாம். ஆனாலும் அவர்களின் வயது, அவர்களினுடைய அனுபவம், அவர்கள் இன்றைக்கு தன்னோடு பேசுவதற்கு கூட யாரும் இல்லையே என்று ஏக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்களே என்கிற அத்தனை எண்ணங்களையும் கொண்டாவது பேசுகிறவர்களை கொஞ்ச நேரமாவது கவனிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். அதுவே அவர்களுக்கு நாம் செய்கிற பெரிய ஆறுதல். வயது போனதற்கு பிறகு, தன்னோடு யாரும் சுற்றில் அருகில் இல்லை என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்த பிறகு, தான் சொல்லுவதை கூட யாரும் கவனிக்கவில்லையே என்கிற ஏக்கம் வந்து சேரும். பெரியவர்களுக்கான பல ஏக்கங்களில் அதுவும் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்களிடத்தில் போய் அமர்ந்து அவர்கள் சொல்லுவது நமக்கு பயன்படுமோ படாதோ, பல நேரங்களில் பயன்படும். ஏனென்றால் அவர்களின் அனுபவத்தின் பிழிவு அது. ஆனால் அப்படியே பயன்படாது, இந்த உலகத்திற்கு பொருந்தாது என்று கருதினாலும் அவர்களுக்காக அதனை கேட்டுக்கொள்வதும் முதன்மையானது. எனவே எதிரில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தாண்டி சொல்லுகிறவர்களை நாம் முதலில் மதிக்க கற்றுக்கொண்டால்தான் அவர்கள் சொல்லுவதை நாம் கேட்போம். எனவே கவனித்தல் என்பதில் பல்வேறு விதமான உட்பொருள்கள் இருக்கின்றன. அதனை மிக கூர்மையாக கவனிக்கிற போதுதான் அதற்கு உள்ளே இருக்கிற நுட்பங்கள் புரியும். ஒருவேளை அந்த செய்திகளில் பிழைகள் இருந்தாலும் நமக்கு புரியும். அதற்கு பிறகு அதனுடைய அடுத்த கட்டம் என்ன என்று நம்மால் சிந்திக்க முடியும். எல்லாவற்றுக்கும் எது அடிப்படை? எழுத வேண்டும், பேச வேண்டும் என்றால் குழந்தைகள் எப்படி பேசுகின்றன? நம்முடைய உதடுகளினுடைய அசைவுகளை கவனிப்பதால் தான் பேசுகின்றன. எந்த குழந்தை சரியாக கவனிக்கிறதோ அது சரியாக பேசும். எந்த குழந்தை எழுதுகிற போது சரியாக கவனிக்கிறதோ அது சரியாக எழுதும். எனவே கவனிக்கும் ஆற்றல் தான் கற்றுக்கொள்ளும் ஆற்றலுக்கு அடிப்படை. கற்றுக்கொள்ளும் ஆற்றல், லேர்னிங் ஸ்கில் என்பதை 4ஆக பிரித்திருக்கிறார்கள் என்றார்கள். எனக்கென்னவோ அது 4 அல்ல. அந்த கற்றுக்கொள்ளும் ஆற்றலுக்கு அடித்தளமாக இருப்பதே இந்த கவனிக்கும் ஆற்றல் தான் என்று எண்ணத் தோன்றுகிறது. நமது நாடு அறிவியலை சார்ந்தும் தொழில்நுட்பங்களை சார்ந்தும் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை கற்றவர்களை காட்டிலும் கற்றிடாதவர்கள் அதிகமாக உள்ளார்கள். அவர்களுக்கு இவற்றை பற்றி எடுத்துரைக்கவே இந்த நிகழ்ச்சி. நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான். நவம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக நமக்கு எங்கே பார்த்தாலும் பேசப்படுகிறது இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம். ஏடிஎம்னா எனி டைம் மணி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த 15-20 நாட்களாக நமக்கு அது எனி டைம் மணி இல்லாமல் இருக்குது. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த மெஷினை கேலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ ஏடிஎம் கேலிப்ரேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அல்லது எனி டைம் மணிங்கிற இந்த மெஷின் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷினை 2 பகுதியாக பிரிக்கலாம். அதனுடைய சாதனங்களை இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்னு 2 வகையாக பிரிக்கலாம். இன்புட் டிவைசஸ்னால் உள்ளீட்டு சாதனம், அவுட்புட் டிவைஸ்னால் வெளியீடு சாதனம். இன்புட் டிவைசஸில் 2 இருக்குது. ஒன்று கார்டு ரீடர், நம்ம போடக்கூடிய இந்த ஏடிஎம் கார்டை படிக்கிறதுக்காக உள்ளது கார்டு ரீடர்.
அப்புறம் நம்ம தட்ட வேண்டிய அந்த கீபோர்டு, இந்த கார்டு ரீடர் கீபோர்டு ரெண்டும் வந்து இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ்ன்னு சொன்னீங்கன்னா வெளியீட்டு சாதனங்களில் இந்த ஏடிஎம்மில் இருக்கிற ஒரு ஸ்க்ரீன், திரை. இந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம பார்த்துட்டு என்ன செய்யணும், பணம் எடுக்கணுமா போடணுமா, அது நம்மளை கமெண்ட்ஸை நம்மோட பகிர்ந்து கொள்ளக்கூடியது இந்த திரை மூலம்தான். அடுத்தது கேஷ் டிஸ்பென்சிங் மிஷின். நம்ம முடிவாக நம்ம பணம் எடுக்க போகிறப்ப பணம் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பகுதி இருக்குது, அதுதான் கேஷ் டிஸ்பென்சிங் ஏரியாங்கிறது. அப்புறம் இன்னொன்று வந்து சில இப்போ வரக்கூடிய சில மிஷின்கள்லாம் வந்து பேசக்கூடிய மிஷினாக கூட இருக்குது. அதாவது வெறுமனே நம்ம எண்களை எழுத்துக்களை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது நமக்கு சொல்லும். இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளாகவும் நமக்கு ஒலி கேட்கும். அந்த மாதிரி இருந்தால் அதில் வந்து ஸ்பீக்கரும் இருக்கும். இந்த பகுதிகள் 4 சேர்ந்தது தான் வந்து அவுட்புட் டிவைசஸ்ன்னு பேர். இந்த கம்ப்யூட்டர் இது ஆக்சுவலாக இது இந்த ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்ங்கிறது நமக்கும் நம்முடைய கணக்குக்கும் இடையில் இருக்கிற ஒரு இன்டர்மீடியரி, ஒரு இடைத்தரகர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து நமக்கு இந்த மிஷின் மூலம் தரக்கூடியது இதுதான் இந்த ஏடிஎம் அப்படிங்கிற இன்டர்மீடியரி. இந்த ஏடிஎம் ஒரு ப்ராசஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோஸ்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அங்கே தனியாக இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோடு இது இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஹோஸ்ட் ப்ராசஸரை அதனோடு பார்த்திங்கன்னா பல வகையான ஏடிஎம் நெட்வொர்க்கெலாம் இணைக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த கம்ப்யூட்டரை, இந்த ஏடிஎம்மை ஹோஸ்ட் ப்ராசஸ்ங்கிற கம்ப்யூட்டரோடு இணைக்கிறதுக்கு பல வகைகள் இருக்குது. அது வந்து ஒரு டெலிஃபோன் லைன் மூலமும் இருக்கலாம், டயலப் மூலம் இருக்கலாம், இல்லது ப்ராட்பேண்ட் மூலம் இருக்கலாம், இல்லது டெடிகேட்டட் லைனாக கூட இருக்கலாம். ஆக இந்த ஏடிஎம்மை ஹோஸ்ட் ப்ராசஸரோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்னு 2 வகையான சாதனங்கள் அதோடு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடியது. சரி, இப்போ நம்ம ஒரு கார்டை அதில் போட்டோன்னா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏடிஎம் கார்டில் சில முக்கிய தகவல்கள் பதிவு பட்டப்பட்டிருக்கும். இந்த ஏடிஎம் கார்டுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலரில் அது வந்து காந்த அட்டைன்னு சொல்லுவாங்க, மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்ஸு. அந்த காந்த அட்டையில் சில முக்கிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக இந்த கார்டுடைய எண், அல்லது இந்த எப்போ முடிய போகுது, இந்த கார்டு எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும், அதாவது எக்ஸ்பைரி டேட்டு, இது போன்ற தகவல்கள் அதில் இருக்கும். அதுவும் இப்போ வரக்கூடிய கார்டில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்போடு சேர்த்து ஆக்சுவலாக சிப்ஸ் வந்துடுது. இந்த சிப்பு இருக்கிறனால இன்னும் சில தகவல்களை அதில் சேகரிக்க முடியும். உதாரணமாக நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, கை ரேகைகளையோ அல்லது கண் இமைகள் சம்மந்தப்பட்ட பயோமெட்ரிக் எவிடன்ஸையும் கூட அதில் வைக்க முடியும். ஸோ இந்த தகவல்கள்லாம் இந்த கார்டில் இருக்குது. ஆக இந்த கார்டை நம்ம வந்து ஏடிஎம்மில் உள்ள நுழைத்த உடனே நம்ம ஏற்கனவே சொன்னிருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு இன்புட் டிவைஸு கார்டு ரீடர். அந்த கார்டு ரீடர் 2 வகையாக இருக்குது. முதல்ல வந்த மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இந்த கார்டு உள்ளே போயிடும், உள்ளேருந்து படித்து தான் நமக்கு இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கார்டு வெளில வரும். ஆனால் இப்போ வரக்கூடிய ஏடிஎம் மிஷினில் இந்த கார்டு உள்ளே விழுங்கப்படுவதில்லை. இந்த கார்டு வெளியிலே நம்ம ஸ்வைப் பண்ணுறோம், உள்ளே நுழைத்து எடுத்துடணும். உடனே அதுக்குள்ளார அந்த கார்டில் உள்ள தகவலில் அது படிச்சிடும். ஆக இந்த தகவலை மேற்சொன்ன இந்த 3 தகவல்களை வந்து படித்த உடனே இந்த ரீடர் என்ன செய்யுது, இந்த தகவல்களை இந்த கம்யூனிகேஷன் சேனல் மூலம் இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டருக்கு, அந்த ஹோஸ்ட் ப்ராசஸருக்கு அனுப்பிச்சிடுது. அங்கே இந்த தகவல்கள் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த கார்டு உண்மையான கார்டு தானா, இந்த கார்டை ஏதாவது பிளாக் பண்ணியிருக்காங்களா, இது இந்த பேங்க்குக்கு சம்மந்தப்பட்டது தானா அப்படிங்கிற தகவல்களை அங்கே இருக்கிற அந்த டேட்டா பேஸோடு அது ஒப்பிட்டு பார்த்துட்டு சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த தகவல்களை அங்கிருந்து ஏடிஎம்முக்கு வரும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் 3 வகை இருக்குது. இந்த கார்டை பற்றி படிக்கிறதுல வாட் யூ ஹேவ், வாட் யூ நோ, வாட் யூ ஆர் அப்படின்னு. வாட் யூ ஹேவ் அப்படின்னா என்ன கையில் வச்சுருக்கீங்க, இந்த கார்டு தான் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்டு உண்மையான கார்டு தானா அப்படிங்கிறத கட்டத்தில் அது தெரிஞ்சுட்டு அது சரியாக இருந்தால்
உங்களை மேற்கொண்டு டிரான்சாக்ட் பண்ண விடும். ஸோ இப்போ இந்த கார்டை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அங்கே ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன கொடுக்குது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, மேற்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் தானா அந்த கார்டினுடைய உரிமையாளர் நீங்கள் தானா அப்படின்னு தெரியறதுக்காக பின் நம்பரை அழுத்த சொல்லும். ஸோ அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் என்டர் பின் நம்பர் அப்படின்னு வரும், அல்லது அது பேசக்கூடியதாக இருந்தால் பின் நம்பரை அழுத்தவும் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் பின் நம்பரை 4 டிஜிட் அந்த பின் நம்பரை நீங்கள் அழுத்தினோடனே அந்த எண்ணும் அதே போல் ஏடிஎம்மிலிருந்து அந்த ஹோஸ்ட்டு ப்ராசஸருக்கு போகுது கம்யூனிகேஷன் சேனல் மூலம். அங்கேருந்து அந்த சேனல் என்ன பண்ணுது, இந்த நம்பர் சரிதானா அப்படின்னு பார்த்து சரியாக இருந்தால் மேற்கொண்டு செல்லதுக்கு நம்மளை அனுமதிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கார்டை ரிஜெக்ட் பண்ணிடும். ஆக இந்த 2வது முறையில் பண்ணுற செக்குக்கு என்ன சொல்லுவோம்னா, எந்த வகையிலன்னா வாட் யூ நோ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வாட் யூ ஹேவ்ங்கிறது கார்டு, வாட் யூ நோங்கிறது நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க. அப்போனா உங்களுக்கு இந்த பின் நம்பர் தெரிஞ்சிருக்கா, நீங்கள் தான் அந்த பின்னுடைய உரிமையாளரா அந்த கார்டினுடைய உரிமையாளரான்னு தெரிஞ்சுக்குது. இது சரின்னு சொன்னதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணுமா, அல்லது டாப் அப் பண்ணணுமா, அல்லது பணத்தை எடுக்கணுமா, அல்லது பணம் போடணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த கார்டை உள்ள நுழைச்ச உடனே நீங்கள் பின் நம்பர் போட்டோன்னா பணத்தை நீங்கள் அதில் நீங்கள் கொடுக்குறீங்க. பணம் கொடுத்த உடனே என்ன ஆகும், என்ன நம்ம அமௌண்ட் எடுக்க போகிறோன்னு என்ட்ரி பண்ணோன்னே அது அந்த கம்ப்யூட்டருக்கு மேலே போகும். அங்கே போனோடனே அது வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் கணக்கில் பணம் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில் அங்கேருந்து ஒரு கமாண்ட் வரும், இங்கே வருது மிஷினுக்கு வரும். என்ன சொல்லுதுன்னா, அந்த பணத்தை நம்மளுடைய கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டு ஏடிஎம்முடைய கணக்குக்கு எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இங்கே மாறி வந்துடும். ஆகவே அந்த எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபராக பணம் நம்ம கணக்கிலிருந்து ஏடிஎம்முக்கு வந்ததுக்கப்புறம் அதோடு செய்கிற ஒரு கமாண்டு வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறப்ப இந்த அவுட்புட் டிவைஸில் ஒரு டிவைஸ் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் கேஷ் டிஸ்பென்சர்னு. அப்போ அந்த கேஷ் டிஸ்பென்சர் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் ஐ அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த பணத்தை எண்ணி நம்முடைய வெளியில் தள்ளுவதற்காக ஏற்பாடு செய்யும். அப்படி செய்கிறப்ப இன்னொரு பகுதியும் இருக்குது. அதை பற்றிய விவரங்களை எல்லாம் வரும் காலத்தில் அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம். நம் வாழும் சூழலை தூய்மையாகவும் அழகாகவும் பாதுகாத்து கொண்டால்தான் நம் வாழ்வும் பிரகாசமாக அமையும். அந்த வகையில் நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மையை பொறுத்து நம்முடைய உடல்நிலையும் மனநிலையுமே நிர்ணயிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே மனம் அழுத்தம் உள்ளவர்கள், ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்களே, அந்த மன அழுத்தம் உள்ளவர்களை ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை நிறைந்த சுற்றுச்சூழல் இடத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது அவருடைய மன அழுத்தம் நீங்கி விடுகிறது என்பது தனிநபராகவோ அல்லது அந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிற ஒரு சூழ்நிலையில், அதுவும் பொதுவாக இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் இத்தகைய ஒரு நல்ல இயற்கை சூழ்ந்த இடத்திற்கு செல்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது என்பது நாம் தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இன்று கூட நம்மளால் அத்தகைய ரம்மியமான இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட நம்முடைய வீடுகளில் அத்தகைய சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்கிறோம். பொதுவாக வீடுகளில் மீன் வளர்க்கிற அந்த ஒரு முறை, வீடுகளில் அக்வாரியம் என்று சொல்கிறோமே, அதை வைத்துக்கொண்டு மீன் தொட்டியை வைத்துக்கொண்டு அந்த மீனை வளர்ப்பதோடு இல்லாமல் அந்த மீனை சற்று உற்று பார்க்கிற பொழுது நம்முடைய மனம் அழுத்தம் குறைந்து மனம் லேசாக ஆகிறது. ஏனென்றால் இன்றைக்கு நிலவுகிற பல சூழ்களில் அதனால் வரக்கூடிய மன அழுத்தத்திற்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருப்பதே இந்த இயற்கை தான். ஏனென்றால் அந்த இயற்கைக்கு அத்தகைய ஒரு உன்னதமான சக்தி இருக்கிறது என்பது நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம்.
ஆனால் அதை உணர்கிற பொழுது நமக்கு இத்தகைய மன அழுத்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் செடிகளை பார்க்கிற பொழுதோ, வனங்களுக்கு சென்று வருவது பொழுதோ, அல்லது விலங்குகளை பார்த்து ரசிப்பது என்பதை விட அதனுடைய வாழ்க்கை முறையை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய மன அழுத்தம் குறைகிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் மன அழுத்தத்திற்கு மருத்துவத்தை நாடி அதற்கு விடுதலையை பெற்றுக்கொள்கிற ஒரு சூழல் இருந்தால் கூட, ஆனால் இயற்கையாகவே தீர்த்து வைக்கின்ற, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு புரிகிறது. அதனால்தான் வீடுகளில் விலங்குகளை வளர்ப்பதோ, செடிகளை வளர்ப்பதோ, மீன்களை வளர்ப்பதோ ஒரு உன்னதமான விஷயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், நம்முடைய கண்கள் பார்க்கிற பொருள்களை அடிப்படையாக வைத்து, அந்த சூழ்நிலைகளை அடிப்படையாக வைத்து நம்முடைய மனநிலையும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மனது அழுத்தமாக இருக்கக்கூடிய எத்தகைய உணர்வுகளோ நமக்கு சில சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறது. உதாரணமாக, நம்முடைய உடம்புகளில் உருவாகிற ஹார்மோன் என்று சொல்கிறார்களே, ஏனென்றால் நம்முடைய உடம்பினுடைய ஒவ்வொரு ஃபிசியாலஜிக்கல் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள். நம்முடைய சுவாசத்திலிருந்து நம்முடைய செரித்தல் வரைக்கும் இந்த ஹார்மோன்களோ இல்லது நொதிகளோ மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்குமே இத்தகைய ஹார்மோன்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் அத்தகைய ஹார்மோன்கள் நம்முடைய உடலில் சீராக சுரக்க வேண்டும் என்கிற பொழுது நாம் எந்த இடத்தில் எத்தகைய இயற்கையான சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய மனநிலையும் உடல்நிலையும் சரியாக வைத்துக்கொள்ளலாம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நாம் சில நேரங்களில் சில இயற்கையாகவே செய்யப்படுகிற சில முயற்சிகளை கூட செய்யாமல் விட்டு விடுகிறோம். உதாரணமாக, உணவு உண்கிற பொழுது நமக்கு இயற்கையாக வழங்கப்பட்டிருக்கிற அந்த உமிழ்நீர் என்று சொல்கிறோமே, அந்த உமிழ்நீர் ஒரு உன்னத நீர் என்பதை நாம் புரிந்திருக்கிறோமா என்பது அல்ல. என்று கூட சொல்கிறேன், நாம் உண்கிற உணவை உமிழ்நீரோடு இணைத்து மெதுவாக உணவை அரைத்து உண்கிற பொழுது அது உடம்புக்கு செல்கிற பொழுது நம்முடைய உடம்பில் உள்ள கணையத்தில் அங்கே இன்சுலின் என்ற ஒரு அருமையான ஹார்மோனை சுரக்க வைப்பதோடு இல்லாமல் நம்முடைய உடம்பில் இருக்கிற சர்க்கரையை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரியாதனுடைய காரணமாகத்தான் உணவை விரைவாக உன்று இந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்லப்படுகிற அந்த உறுப்பவே பாலடைத்து கொண்டிருக்கிறோம். இதுபோன்றுதான் ஒவ்வொரு நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் செய்கிற அந்த முறைகளை நாம் சரியாக புரிந்து வைத்து கொண்டு நம்ம இயற்கையோடு வாழ்கிற அந்த முறையை வைக்கிற பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மன அழுத்தம் நமக்கு இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இன்றைக்கு நோய்களுக்கு பல முக்கிய காரணமாக இருப்பது மனம் அழுத்தம் என்று சொல்வது தான். ஏன்னா மன அழுத்தம் எந்த அளவுக்கு வருகிறது என்று நாம் தெரிந்திருந்தால் கூட, ஆனால் அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய குணம் இயற்கைக்கும் இயற்கையில் இருக்கிற பொருள்களுக்கும் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய இயற்கை எந்த அளவிற்கு முக்கியம், ஒவ்வொரு இடம், அது வீடாக இருக்கலாம் அல்லது காடாக இருந்தால் கூட, நாம் வாழ்கிற அனைத்து இடமுமே இயற்கையோடு இணைந்ததாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய கண்கள் பார்க்கிற ஒவ்வொரு பொருட்களும் இடங்களும் இயற்கையோடு இணைந்திருக்கிற பொழுது இந்த மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த அழுத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைப்பதோடு இல்லாமல் நமக்கு உடல் ரீதியாக ஒரு உன்னதமான வாழ்க்கை முறை அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுது, ஏனென்றால் நாம் பல நேரங்களில் வனங்களுக்கு சென்று வர முடியாது, ஆனால் இருக்கிற இடத்திலே
இத்தகைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்முடைய மனநிலையும் உடல்நிலையும் பாதுகாத்துக் கொள்வோம்.